சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். மிஸ்டர் லேடிஸ், ஊடக ரசிக பெருமக்களே, பெரும்பாலான மக்கள் டயர்டா இருக்குது என்பதை காது புளிக்க சொல்லுவதே நாம் கேட்கிறோம். டூ வீலர்ல அலுவலகத்துக்கு எவ்வளவோ தூரம் இந்த டிராஃபிக்கில் வேர்த்து விறுவிறுத்து டூ வீலரில் போயிட்டு வந்தா வீட்டுக்கு வந்தா அப்படி எப்படா படுப்போன்னு இருக்கிறது. எதிலும் ஆர்வமில்லை, அசந்து போகிறது என்று பெண்களும் ஆண்களும் இருவரும் சொல்லுகிறார்கள். பஸ்ஸில் பயணம் செய்கிறேன், நின்று கைகாலெல்லாம் கடுத்து போகுது. இந்த பக்கத்தில் அது இல்லாத ஒரு தடவை பிரேக் போடும்போதும் நிற்கிறவனும் இடிக்கிறதும் முடிக்கிறதும் மனத்துக்கு சகிச்சிக்க முடியல, கடுப்பாகுது. வேர்த்து இந்த சம்மரில் வேர்த்து விறுவிறுத்து பஸ்ஸில் பயணம் செய்து வீட்டுக்கு வந்தால் பைய மாட்டிட்டு அப்பாடா எப்படா உழுவோன்னு இருக்கிறது, கால் கையெல்லாம் வெலன்னு வருகிறது என்று சொல்பவர்களை பார்க்கிறோம். நெடுந்தூரம் பயணம் செய்பவர்கள் பயணம் செய்துவிட்டு வந்த உடனே அப்படியே போய் படுத்துக் கொள்ளுகிறார்கள். உடல் தளர்ந்து போகிறது. உடல் தளர்ச்சிக்கு இரண்டு காரணங்கள். ஒன்று நரம்பு தளர்ச்சி, இன்னொன்று தசை தளர்ச்சி. தசையிலும் நரம்புலையும் வலுவில்லைன்னா நரம்பை இரும்பாக்கி வச்சுக்கணும். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நரம்பை இரும்பாக்கி வைத்துக் கொள்வது அவசியம். அது மாதிரி எப்பொழுதும் கிளர்ச்சியோடு இருக்குமாறு உடலை வைத்துக் கொள்ள வேண்டும். கிளர்ச்சி என்பது ஹார்மோனல் ரோல். உடம்புல ஆண்களுக்கு எப்படி ஆண்ட்ரோஜன் டெஸ்டோஸ்டிரோன் இருக்கிறதோ அது மாதிரி பெண்களுக்கு எஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரோஜெஸ்டோன் இருக்கிறது. இந்த ரெண்டு ஹார்மோனுடைய கீமோ அட்ராக்ஷன் தான் ஆண் பெண்ணோட கவர்ச்சி. நாம் அழகு, தோற்றம், பொலிவு அதெல்லாம் கடந்து ஒருவரை ஒருவர் ஈர்ப்பது எதுன்னா இந்த கீமோ அட்ராக்ஷன். அதை திரைப்படத்துறையில் தான் அதிகமாக கையாளுவார்கள். இந்த கெமிஸ்ட்ரி அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கெமிஸ்ட்ரி என்பது என்ன? மறைமுகமாக இருவருக்குள்ளே இருக்கிற ஈர்ப்பு சக்தியை தான் கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறோம். இந்த கெமிஸ்ட்ரி காரணம் என்ன? நரம்பு பலம். நரம்பு ஊக்கமாக, நரம்பு இரும்பாக பலமாக இருக்க வேண்டும் ஆண்கள் பெண்கள் இருவருக்கும். வீட்டில் வேலை சமைச்சு 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 இடுப்பு கை காலெல்லாம் விட்டு போகுது. கொஞ்ச நேரம் கூட நிற்க முடியல, கால் கையெல்லாம் அசந்து போகிறது, வலிக்கிறது. வலி, இந்த வலியை எது துரத்தும்? வலி போனாலே உடம்புல தானே ஒரு கிளர்ச்சி வந்துடும். இப்போ இல்லற வாழ்க்கைக்கும் சரி, எந்த வகையான வாழ்க்கையாக இருந்தாலும் அடிப்படை தேவை எதுன்னா கிளர்ச்சியும் நரம்பு ஊக்கமும் தசை பலமும். இதை தருகிற மூலிகைகளை எல்லாம் ஒன்றாக சேர்த்து ஒரு ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்டாக நியூட்ராசூட்டிக்கல்னா உணவு மருந்து. இந்த ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவினாலே லைசன்ஸ் உரிமம் கொடுக்கப்பட்டு எனர்ஜி பிளஸ் என்று ஒன்றை உருவாக்கி இருக்கிறேன். எனர்ஜியை பிளஸ் பண்ணுவது, ஆண் பெண் யாராக இருந்தாலும் எனர்ஜியை கூட்டுவது. எனர்ஜியை கூட்டுவதற்கு என்ன ஊக்கமடைகிறது? நரம்பு ஊக்கமடைகிறது. நரம்பு ஊக்கம்னா ஆண்களுக்கு மட்டும் இல்லை, பெண்களுக்கும் நரம்பு ஊக்கம் தேவை. இந்த ரெண்டு பேருக்கும் கொடுப்பதற்கு இந்த இருக்கிற மூலிகைகளில் சிறந்த மூலிகை அஸ்வகந்தி. முதல் மூலிகை. அதில் என்ன பண்ணுவோம்? நான் அஸ்வகந்தி சூரணம் சாப்பிட்றேன், நான் அமுக்கரா விட்டு சாப்பிட்றேன், நான் அஸ்வகந்தி லேகியம் சாப்பிட்றேன், அமுக்கரா லேகியம் சாப்பிட்றேன் என்று சொல்வார்கள். சாப்பிடுவது நல்லது, அவையெல்லாம் எடுங்க. ஆனால் இப்போ நான் சொல்வது என்னன்னா, அமுக்கரா கிழங்கோடு கூட சேர்க்கிற மூலிகைகள் என்ன? பூனைக்காளி, தழுதலை நாற்றமொடு சாரி இரத்த போக்கும், பழுது புரிகின்ற கரப்பானும் அழுது ஏகும், சாலமிசை விந்துமாம் சாற்றும் கரும்பூனை காலி விதை அதனால் காண். கரும்பூனைக்காளி, பூனைக்காளி விதையை சித்தர்கள் அப்படி பாராட்டுகிறார்கள். உடல்ல இருக்கிற ஒரு வகையான துர்நாற்றம் மேல இந்த வேர்வை நாற்றம் சொல்லுவார்கள். சில பெண்களுக்கு சில ஆண்களுக்கு அந்த நாற்றம் வரும். இந்த வேர்வையில பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால வருதுன்னு அறிவியல் உலகம் சொல்லும். ஆனால் அந்த மூலிகை தாளமிசை விந்துவுமாம், விந்துவையும் கொடுக்கும். சாற்றும் கரும்பூனை காலி விதை, அதன கரும்பூனை காலி விதைக்கு நரம்பை ஊக்குகின்ற
ஆண் பெண் இருபாலருக்கு நரம்பு ஊக்கம் தருகிற ஆற்றல் உண்டு. அப்போ அதே மாதிரி அஸ்வகந்தி கொஞ்சம் துவர்ப்பாம் கொடியகன் சோலை அறிவிஞ்சு கரப்பான் பாண்டு வெப்பு தப்பு திஞ்சு முசுகுரு தோஷமும் போம் மோக அனல் உண்டாம் அஸ்வகந்திக்கு என்று அறி. மோகம் என்பது ஆண் பெண் இருபாலருக்கும் பொது. ஒரு ஆணை பார்த்தால் அவன் பக்கம் ஒரு பெண் ஈர்க்கப்பட வேண்டும். ஒரு பெண்ணை பார்த்தால் அவள் பக்கம் ஒரு ஆண் ஈர்க்கப்பட வேண்டும். அந்த ஈர்ப்பு இருக்கிறதே, அந்த ஈர்ப்புக்கு காரணமாக இருக்கிற மூலிகை எதுவா, அதான் மோக அனல். மோகம் என்றால் லிபிடோ. இருவருக்கும் இப்ப நான் பார்க்கிறோம், பல ஆண்களுக்கு சங்கடப்பட்டுக் கொள்வது, ஐயா 2 குழந்தை பெற்றது தான், அதுக்கப்புறம் அவள் வீட்டில் இருக்காளா இல்லையா, அவள் இருக்கிறது ஒன்று தான், இல்லாத ஒன்று என்று சொல்லாத ஆண்களே இல்லை. பெண்கள் 2 குழந்தை ஆகிப்போச்சு, இன்னும் உனக்கு என்ன, வேற பொழப்பில்லை, உனக்கு இதான் பொழப்பா என்று பெண்கள் கேட்கிறார்கள் என்று சொல்லாத ஆண்களே இல்லை. இது 2க்கும் காரணம் என்ன? ஆணிடத்திலே அந்த ஈர்ப்பும் அந்த கிளர்ச்சியும் இருந்து கொண்டிருக்கிறது. பெண்ணிடத்தில் சமூக காரணமாக, குடும்ப சூழல் காரணமாக, பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக, பல பணிகள் வீட்டிலே முடுக இருப்பதனாலே மனம் இந்த தாம்பத்தியத்து பக்கம் ஏற்பதில்லை. அதனால என்ன ஆகிறது, பல பெண்களுக்கு ஆண்களுக்கு இடையில ஏராளமான பிரச்சனை இல்லறத்தில் வருகிறதுன்னா வெளியே சொல்ல முடியாத பிரச்சனையாக வருவதற்கு காரணம் என்ன? நரம்பு ஊக்கம் தசை ஊக்கம் ஆற்றுப்போது. இந்த 2ஐயும் கொடுக்கறது எது? விதானியா சாம்னிஃபர், விதானின் சாம்னிஃபரின். இந்த 2 சத்துக்கள், நரம்பையும் தசையும் பலப்படுத்துகிற சத்துக்கள் அஸ்வகந்தியில் இருக்கிறது. அஸ்வம்னா நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, அஸ்வம்னா குதிரை, கந்தினா யானை. குதிரை வேகத்தையும் யானை பலத்தையும் அப்படின்னா என்ன? உடனே காமம் மட்டும்தானா? ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியம், ஒட்டுமொத்த நரம்புக்கு பலம். அதை தருவதாக சொன்ன மூலிகைகள் சித்தர்கள் எதை சொல்லியிருக்கிறார்கள்? பூனைக்காளி, பூமி சர்க்கரை, நிலப்பனை, அஸ்வகந்தி, முருங்கை விதை, தூதுவளை, வெள்ளை முசிலி, இப்படி பல மூலிகைகளை சித்தர்கள் பட்டியலிட்டிருக்கிறார்கள். வெள்ளை முசிலி, இந்த முசிலி பவர் என்றெல்லாம் இன்றைக்கு நிறைய மருந்துகள் வந்து விட்டன. சில நேரங்களில் பெண்கள் என்ன பண்ணுகிறார்கள், இது ஆண்களுக்குரியது என்று தவறாக நினைத்துக் கொள்கிறார்கள். ஆண் பெண் இருபாலருக்கும் இல்லற ஈர்ப்பும் தாம்பத்திய சுகமும் பொது. அதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு 40 வயது 40 வயதை தாண்டிய உடனேயே பெண்கள் இனிமேல் இது வேண்டியதில்லை என்கிற அளவுக்கு அவருடைய உடல் போய்விடுகிறது. அதற்கு பல காரணங்கள். ஒன்று உடல் வலி, தசை வலி, மன அழுத்தம், இவைகளையெல்லாம் அகற்றி எவ்வளவு களைப்பு இருந்தாலும் அந்த களைப்பை உடனே போக்கி ஒரு கிளர்ச்சியை தருகிற ஆண்களுக்கு அதே போல களைப்பை போக்கி தாம்பத்தியத்தை நல்ல நாட்டத்தை தருகிற, இருபாலருக்குமே அந்த உணர்வை தூண்டுகிற, அந்த உணர்வை நிர்மாணிக்கிற ஆற்றல் பெற்றது தான் எனர்ஜி பிளஸ். பேரே எனர்ஜி பிளஸ், எனர்ஜியை பிளஸ் பண்ணுகிறது. இந்த எனர்ஜியை கொடுக்கறது ஒன்றும் இல்லை. காலையில் 1 ஸ்பூன், மாலையிலே 1 ஸ்பூன் பாலில் கலந்து சாப்பிட்டா போகிறோம். அலுவலகத்துக்கு போயிட்டு வரோம், களைப்பாக இருக்குது, சாப்பிட்டு வந்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஃப்ரெஷ் ஆகிடுவீங்க. காலையில் சாப்பிட்டு போனீங்கன்னா மாலை வருகிற வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. இப்போ எந்த வயதினரும், திருமணமானவர்களும் ஆகாதவர்களும், ஆண் பெண் இருப்பாளரும் இந்த நரம்பையும் பலத்தையும் இரும்பாக வைத்துக் கொள்வதற்கு இருக்கிற ஒரு தயாரிப்பு தான் எனர்ஜி பிளஸ். இந்த எனர்ஜி ஃபுட்ஸ் என்கின்ற FSSAயினாலே அனுமதிக்கப்பட்டிருக்கிற இந்த நியூட்ராசியூட்டிக்கல் ப்ராடக்ட். அது என்னது? எனர்ஜி பிளஸ். பேர் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. அதை வெந்நீர்லேயும் சாப்பிடலாம், ஆனால் கொஞ்சம் பாலில் சேர்த்து சாப்பிடுவது மிகச்சிறந்தது. உடலில் கிளர்ச்சியை தரும், உடல் இருக்கிற அசதியை போக்கும். இந்த டயர்ட்னஸ் என்பதே இல்லை, டயர்ட்னஸே இல்லை, கொஞ்சம் கூட எனக்கு களைப்பே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு பொலிவை, ஃப்ரெஷ்னஸை உடலில் சேர்க்கிற ஆற்றல். ட்ரை பண்ணி பாருங்க. எனர்ஜி பிளஸ் வில் மேக் யுவர் எனர்ஜி பிளஸ். நல்ல பலத்தையும் பலத்தையும் கிளர்ச்சியையும் பொலிவையும் நரம்புக்கு ஊக்கத்தையும் நரம்பை இரும்பாக்குகிற தயாரிப்பு தான் எனர்ஜி பிளஸ். பயன்படுத்துவோம், பலன் காண்போம். நன்றி, வணக்கம்.